தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் டிஎம்டிகே அதை நிறுவியவர் தலைவரும் விஜயகாந்த் அவர்கள் 2005ஆம் ஆண்டு இது தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவி, அந்த பெயர்ல அது தலைவர் அப்படிங்கிறது இல்லை அந்த கட்சியில. அது அவர் சீமானவர்கள், அது என்டிகே அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க. இது 2010ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுங்க இந்த கட்சி. அடுத்து 9வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் எம்என்எம் அப்படின்னு சொல்லி, அது நடிகரும் தலைவருமான அந்த கட்சியின் நிறுவனருமான கமல்ஹாசன் அவர்களால் 2018ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஎம்எம்கே அப்படின்னு சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். டிடிவி தினகரன் அவர்கள் தோற்றுவிச்சு அதை கட்சியின் தலைவராகவும் இருக்கிறாரு. இது 2018ஆம் ஆண்டு தான். இந்த ரெண்டு கட்சிகளுமே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு ஆண்டில் தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கட்சிகள் வெவ்வேறு, தலைவர்களும் வெவ்வேறு. இறுதியாக அண்மையில் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நடிகரும் அதனுடைய தலைவருமான விஜய் அவர்கள். எனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசியல் கட்சிகள் இந்த கடைசியா சொன்ன தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தவிர மற்ற மேற்சொன்ன 10 கட்சிகளுமே நடந்து முடிந்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் பங்கு பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக தற்பொழுது கடந்த 2வது மாநில மாநாடு கூட அவர் நடத்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சி மட்டுமே இதுவரை தேர்தல்களை சந்திக்கவில்லை. இனிவரும் காலங்களில் தேர்தலில் அது போட்டியிடும்.